வணக்கம் and welcome to Sreedharscce. நம்ம ESIC கான questions டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதில் இங்கிலீஷ் பார்ட் இப்போ பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் என்னப்பா கேட்டிருக்காங்க நம்மள? ஓகே, ஸோ இதில் வந்துட்டு ஆர்சி ஃபர்ஸ்ட் கேட்டிருக்காங்க, ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன். ஸோ ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் ஆக்சுவலி இதை பார்த்தோன்னா இந்த ஆர்சி ஏற்கனவே ப்ரீவியஸ் கொஷின்ஸில் பார்த்த ஆர்சி தான், நம்ம லாஸ்ட்டாக பண்ணிக்கலாம். ஸோ ரிமைனிங் இருக்கிறத நம்ம பண்ணிட்டு லாஸ்ட்டாக வருவோம். ஸோ எத்தனை ஆர்சி கொஷின்ஸ் ஃப்ரம் 76 to 77, 78, 79, 80, 81, 82, 83, so till 83. Yeah, 76 to 83. Next 84. So error spotting first பண்ணிரலாமா நம்ம? error spotting பண்ணிட்டு இருக்கிற question order wise நம்ம போவோம், right? okay, error spotting என்ன error spotting கேட்டிருக்காங்க? single error தான் கேட்டிருக்காங்க, சரிங்களா? Women's rights activists have spoken up against the demonization of Rrb and how gender the clothes she wore, the undefined relationship she had with the actor all played a role. Yes. So மகளிர் அணி women's rights activists ஒரு விஷயத்தை பத்தி சொல்றாங்க. something happened against women, so they are speaking about that அப்படின்றத சொல்ல வராங்க, சரிங்களா? ஸோ சம்திங் ஹேப்பன்ட் அப்போ வந்துட்டு பாஸ்ட் டென்ஸ்ல நடந்த விஷயத்தை பத்தி இவங்க பேசுறாங்க, இப்போ ப்ரெசென்ட்ல பேசுறாங்க. ஸோ உமன்ஸ் ரைட்ஸ் ஆக்டிவிஸ்ட்ஸ் ப்ளூரல் ஹாவ் ஸ்போக்கன் அப். எஸ், அது கரெக்டா இருக்கு. ஃபர்ஸ்ட் பார்ட்ல நான் டிஸ்டர்ப் பண்ண முடியாது. டெமோனைசேஷன் ஆஃப் ரியா அண்ட் ஹவு ஜெண்டர் த கிளாத்ஸ். ஸோ கிளாத்ஸ் அதுவும் கரெக்டு தான். பட் தேர்ட் பார்ட்டுக்கு வாங்க. த கிளாத்ஸ் she own அப்படின்றத கொடுத்துருக்காங்க. the error part lies on part number 3. என்ன எரர்னு பார்த்தீங்கன்னா, what is the past tense for wear? wear or own. yes, so v1 v2 v3. இங்க வந்து she or past tenseல தானே அவ ட்ரெஸ் போட்ட விதத்தை பத்தி ஏதோ ஒன்று சொல்றாங்க. ஸோ she orன்னு கொடுக்கணும், own இருக்கு, சரிங்களா? ஸோ ஷி ஓர் WORE வரணும். இங்க இதுவும் பாஸ்ட் டென்ஸ்ல தான் இருக்கு. ஸோ பாஸ்ட் டென்ஸ்ல நடந்த விஷயம் நம்ம வந்து V2 தான் சொல்லணும். அப்போ ஓர் V2 தான் யூஸ் பண்ணணும், V3 யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ எரர் லைஸ் ஆன் பார்ட் நம்பர் 3. நெக்ஸ்ட், a proportion of those exposed will get infected and nearly 80% of those infected will be asymptomatic or have வரணும். ஏன்னு சொல்லுங்க, those infected people பத்தி சொல்றாங்க. ஸோ அவங்க சொல்லும் போது நம்மளுக்கு verb என்ன இருக்கணும்? has கிடையாது, have only trivial transient symptoms. yes, that is have. ஸோ எங்க ரீப்ளேஸ் பண்ணும்? நானும் சாரி, எங்க மார்க் பண்ணும்? error lies on part number 4. next, few words are needed to say. 2 plus v1 form, that is say வரணும், saying இருக்கு. so 2 plus v1 form. so error is on third part. next, if women from the rural areas adopt contraception. so contraception means what? a device or a medicine to prevent pregnancy. so they would not. if condition வந்தாச்சு, if வரும்போது அடுத்தது என்ன? if plus v2 adopt தான் இருக்கு, adopted அப்படின்னா they would not, would past tense v2 is allowed. அங்க adopt அப்படின்றதுனால இங்க வந்துட்டு they don't need antenatal clinic visits. they don't need அப்படின்றத நம்ம மென்ஷன் பண்ணோம். ஸோ வுட்னு கொடுத்துருக்காங்க பாஸ்ட் டென்ஸ். ஸோ எரர் எங்க இருக்கு? எரர் லைஸ் ஆன் பார்ட் நம்பர் 3. எஸ், ஆன்டினேட்டல். ஸோ ஒரு ஆன்டினேட்டல் கிளினிக்னா, ஆன்டினேட்டல்னா பிஃபோர் டெலிவரி, சரிங்களா? ப்ரெக்னன்சி டைம் அப்போ நடக்குது ஆன்டினேட்டல் கிளினிக் விசிட். நெக்ஸ்ட், ஸோ நெக்ஸ்ட் செட் ஆஃப் கொஸ்டின்ஸ்க்கு வந்தாச்சு. இது என்ன கேட்டிருக்காங்க? நம்மளுக்கு வந்து ரீஅரேஞ்ச்மெண்ட் ஆஃப் சென்டென்சஸ் கேட்டிருக்காங்க.
ஸோ ரீஅரேஞ்ச்மெண்ட் ஆஃப் சென்டென்சஸ் நம்ம என்ன பண்ண போகிறோம், கொஷின்ஸை ஐடென்டிஃபை பண்ண போகிறோம். எது ஃபஸ்ட்டு செகண்டு லாஸ்ட்டு அப்படின்றத பார்த்துட்டு, ஸோ ஒரு பேசேஜ் பேஸ் பண்ணி தான் 5 கொஷின் கேட்டிருக்காங்க. எஸ், நம்ம இப்போ பார்ப்போம் எது ஃபர்ஸ்ட் வரும் அப்படின்றத பார்க்கலாம். As the icebergs drift away from the pole towards warmer water, they often invade the path of ships and sometimes tiles of fog cause fearful collision. Cause of fearful collision. So that is எல்லாம் மார்க் பண்ணிட்டு வந்துடலாம். Striking an iceberg. So again iceberg with warning in the fog. She sank quickly and more than 1500 lives were lost. So more than 1500 lives were lost. She அப்படின்றத வேற மென்ஷன் பண்ணிருக்காங்க. The Titanic was the largest ship. ஸோ பார்த்த உடனே நம்ம டைட்டானிக் வாஸ் த லார்ஜஸ்ட் ஷிப் இதுதான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணுவோம். ஆக்சுவலி இதுவும் இந்த பேசேஜும் இந்த ரீடிங் அதாவது ரீஅரேஞ்ச்மெண்ட் ஆஃப் சென்டென்ஸும் ஃபர்ஸ்டே பார்த்தது தான். அகெயின் இதில் கொடுத்துருக்காங்க, பட் நம்ம சால்வ் பண்ணிடலாம். த டைட்டானிக் வாஸ் த லார்ஜஸ்ட் ஷிப் இன் த வேர்ல்டு அட் தட் டைம் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ த கீ வந்துட்டு அட் தட் டைம்னும் போது இது ஃபர்ஸ்ட் வராது. சரிங்களா? த பிக்கஸ்ட் டிசாஸ்டர் ஆஃப் திஸ் கைண்ட் எவர் ரெக்கார்டட் வாஸ் that of the Titanic on 14th April 1912. So at that time நம்போது டைம் இங்க தான் மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஸோ டி சொல்லிட்ட பிறகு தான் நம்மளுக்கு சி வரணும். சரியா? ஸோ டிசி பேர். She was sailing on her maiden voyage from Southampton to Newark with more than 2000 passengers and crew. ஸோ இதை ஏற்கனவே பார்த்தது தான். சரியா? ஸோ அவங்க வந்துட்டு she was sailing on her maiden voyage from Southampton to Newark. ஸோ போனாங்க. சரிங்களா? more than 2000 passengers and crews. ஸோ அவங்க வந்துட்டு தப்பிச்சு போனதா சொல்றாங்க. அதுல ஃபைனலா தான் வந்து டெத்தை பத்தி சொல்லணும். ஸோ striking an iceberg with warning in the fog, she sank quickly. அவ சரிங்களா? இவளை பத்தி சொல்லிட்டாங்க. ஸோ அவ வந்துட்டு அவங்களுடைய மெய்டன், அடுத்தது க்ரீவ் மீன்ஸ் தோஸ் ஹூ ஆர் ஒர்க்கிங் இன் எதில் கப்பலில் வேலை செய்கிறவங்க. சரிங்களா? அவங்கள க்ரீவ் அப்படின்றத சொல்லுவாங்க. ஸோ குரூப் ஆஃப் ஒர்க்கர்ஸ் இன் தி ஷிப். ஸோ க்ரீவ். ஸோ ஷி வாஸ் செயிலிங் ஹர் மெய்டன் வாயேஜ். அதுக்கப்புறமா செயில் ஆகி போனாங்க. ஸோ கப்பல் வழியாக பயணிச்சு போனாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. எங்கே? நியூயார்க்கு போனாங்க அப்படின்றத சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறமா ஃபைனலாக தான் more than 1500 lives were lost அப்படின்றத சொல்லுவாங்க. ஸோ நம்மளுக்கு எங்க பி அண்ட் இ. ஸோ ஃபர்ஸ்ட் எப்படி கனெக்ட் ஆகுது? ஸோ ஏ வந்து ஃபர்ஸ்ட் வருமா இல்லை வந்து லாஸ்ட் வருமா அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஐஸ்பர்க் வித்தவுட் வார்னிங் இன் த ஃபாக், சாரி டைட்டானிக் வாஸ் த லார்ஜஸ்ட் ஷிப், இதுவும் சொல்லியாச்சு. ஸோ த பிக்கஸ்ட் டிசாஸ்டர், இங்க டி எடுத்துக்கோங்களேன். பிக்கஸ்ட் டிசாஸ்டர் ஆஃப் திஸ் கைண்ட் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ பிக்கஸ்ட் டிசாஸ்டர் அப்படின்னும் போது எது? காஸ் ஃபியர்ஃபுல் கொலிஷன். ஸோ ஷிப்பும் ஐஸ்பர்கும் கொலைடு, அதாவது மோதனதை பத்தி சொல்லியிருக்காங்க. அதாவது டைட்டானிக் கப்பல் மூழ்கின பத்தின பேசேஜ் இது. சரியா? ஸோ ஃபியர்ஃபுல் கொலிஷன் அதனுடைய காஸ். சரிங்களா? ஸோ அதுதான் வந்துட்டு ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கு இல்லையா? ஸோ அதுதான் வந்துட்டு இங்க டிசாஸ்டர் அப்படின்றத சொல்ல வராங்க. ஸோ ஏ ஃபர்ஸ்ட் தான் வரும். இப்போ ஆன்சர் பண்ணுங்க. இது ஃபர்ஸ்டே நம்ம பார்த்தாச்சு இந்த பேசேஜ். அகெயின் they have given here 88. which of the following should be the second? D தான் வந்துட்டு செகண்ட். அடுத்தது தேர்ட் எது இதுல? சி. அடுத்தது ஃபர்ஸ்ட் ஏ. அடுத்தது ஃபோர்த் எது? நம்மளுக்கு பி. ஃபோர்த் பி. ஃபோர்த் லாஸ்ட் எது? இ. எஸ். ஸோ தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட் செட் ஆஃப் கொஸ்டின்ஸ்க்கு போகலாம். ஓகே, இங்க நம்ம என்ன பண்ண போறோம்? இங்க வந்துட்டு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லைனா இன்அப்ரோப்ரியேட் வேர்டு எங்க இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். இன்கம் ஸ்பெல்லிங் கரெக்டா இருக்கு, ரூரல் ஸ்பெல்லிங் கரெக்டா இருக்கு, அடிக்வேட் ஸ்பெல்லிங் கரெக்டா இருக்கு, மீட் ஸ்பெல்லிங் கரெக்ட் தான், தேர் பேசிக் நீட்ஸ்.
So India is not adequate to meet their basic needs. So சந்திக்கிறத பத்தி சொல்றாங்க. Meet their basic needs அப்படின்னும்போது meet. So MEET meet வரணும். meetனா இறைச்சி. MEATனா இறைச்சி. அது கிடையாது. So meet their basic needs னும்போது MEET. அப்போ ஸ்பெல்லிங் எந்த தப்பான வார்த்தை கொடுத்துருக்காங்க? ஸோ நம்ம டி அப்படின்ற இடத்துல தான் தப்பு. நெக்ஸ்ட், the union government has on different occasions maintained that the BCCI is okay fine. Occasion spelling correct, maintain spelling correct, International Sports Federation spelling correct, acts ambit. So spelling எல்லாம் கரெக்டாக தான் இருக்கு, வார்த்தையும் கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல் ஆர் கரெக்ட். The armies of the two countries are scheduled okay. So forming up a roadmap for disengagement, engagement, that is disengagement. So C, third is the wrong spelling. Next, இது okay, who சொல்றாங்க, as per released by the World Health Organization, spraying disinfectants eliminate spelling correct, ineffective okay, warned okay. So disinfectants அதுதான் தப்பு. So என்ன spelling? DISINFECTANTS disinfectants. ANTS வரணும், இங்க EN கொடுத்திருக்காங்க. That is the wrong spelling. Next, the political model holds that individual interests are pursued in organizational life through the dash, okay, dash of power. எங்கன்னா சொல்லிருக்காங்க, single filler, dash of power and influence. Life through the dash of power, agitate, expertise. So extension of power now, that is exercise of power and influence. Through the exercise of power and influence. And utility. Utility means use. No, that is exercise. So the answer is 4. Exercise. Next. In Britain, the task of amassing the men and materials for the dash of Northern Europe. So material for the dash of Northern Europe. Liberation of, yes, confinement, oppression. So confident, that is liberation. Liberation of Northern Europe had become completed. The reconstruction of history. The reconstruction of history by post revolutionary science takes dash more than a multiplication of historical misconstructions. Dash more than a multiplications. Indicate more than, implicit, involves more than, yes, that is involves more than a multiplication of historical misconstructions. Last, அதாவது இந்த கொஸ்டின் இல்ல லாஸ்ட் கொஸ்டின், இன்னும் நம்மளுக்கு ஆர்சி ரிமைனிங் இருக்கு. Angry predators often dash the colony and unsettle the balance. Dash the colony. Permit, no. Intimate, intimates the colony, no. Exaggerate, exaggerate பண்றாங்க. So the colony. Invade, படையெடுக்கிறது, that is called, so ஆக்கிரமிப்பு அப்படின்னும்போது invade. Yes, the answer is invade the colony and unsettle the balance. So remaining நம்மளுக்கு இன்னும் ஆர்சி இருக்கு, அதை முடிச்சிடலாம். Okay, fine.
ஸோ எத்தனை கொஷின் ஆர்சி கேட்டிருக்காங்கன்னு சொன்ன 78 to 83 நம்ம பார்ப்போம். ஸோ கொஷின் ஃபஸ்ட்டு பார்த்துருவோம், பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஆன்சர் பண்ணணும். சரிங்களா? 76 எதெல்லாம் பண்ண முடியும் அப்படின்றத பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் கொஷின் என்ன கேட்டிருக்காங்க நம்மளுக்கு? ஸோ எரர் ஸ்பாட்டிங் கேட்டிருக்காங்க. எரர் ஸ்பாட்டிங் பேசேஜில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி கேட்டால் அந்த இடத்துல மறுபடியும் போய் செக் பண்ணாதீங்க. அங்கே போல் பண்ணி கொடுத்தாலும் தேவையில்ல. நம்ம டைரெக்டாக இங்கேயே வந்துட்டு பண்ணிடலாம். டியூரிங் த மெடுவல் பீரியட் த ஐடியா ஆஃப் பெர்னியாலிசம். ஸோ பெர்னியாலிசம் அப்படின்றது என்ன? கான்செப்ட் ஆஃப் எஜுகேஷன். எஸ், கான்செப்ட் ஆஃப் எஜுகேஷன் தட் இஸ் லாங் லாஸ்டிங். ஸோ தட் cannot be லாங் லாஸ்டிங். ஸோ எப்பயுமே அழிவில்லா செல்வம் கல்வி செல்வம் அப்படின்றத சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அதை பற்றி சொல்றது ஐடியா ஆஃப் பெர்னியாலிசம் வாஸ். ஸோ அதுவும் கரெக்ட். ஃபர்ஸ்ட் ஃபார்முலேட்டட் during the medieval period. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எரர் கிடையாது. The idea of penalism was first formulated by St. Thomas Aquinas. அதுவும் கரெக்டா இருக்கு. In his work De Magistro. ஸோ எல்லாமே கரெக்டா இருக்கு. ஸோ இங்க எரர் எதுவும் கிடையாது. All are correct. இதுவும் பார்த்தது தான் நம்ம ஃபர்ஸ்ட். அடுத்தது fill up the blanks. ஸோ என்ன வரும்? ஃபில்லர் ஏன்னு கொடுத்துருக்காங்க, அந்த இடத்துல என்ன வரும்னு பார்த்துக்கலாம். But philosophers dash back to Plato and the ancient Greeks have given the area much thought and emphasis. But philosophers back the Plato. Philosophers back to Plato. Philosophers dash back to Plato. So date back. Anga philosophers date back. No, that is dating back. Dating back to Plato. The answer is 3. Next. So நம்மளுக்கு வந்துட்டு difference between the approach of so Socrates, Aristotle அவங்களுடைய அப்ரோச்சோட டிஃபரன்ஸை பார்க்கணும். 78 79 educationalist. Why do educationalists consider philosophy a weak and only அப்படின்றத ஏன் சொல்றாங்க? ஸோ இன்கேஸ் இதுக்கு மீனிங் தெரியலனா நம்ம அங்க இருக்கிற சென்டென்ஸை வச்சு நம்ம இங்க சூஸ் பண்ணிக்கலாம். சரியா? இடியமோட மீனிங் பார்க்கணும். 79 நம்ம பேசேஜை போய் பார்க்கணும். What do you understand by the term perennialism in the context of the given comprehension? So perennialismனா என்னப்பா? It refers to something which is ceaseless importance. Yes, which is never ending. Yes, long lasting, never ending அப்படின்றத சொல்லுவாங்க. ceaseless importance அதை வச்சு தான் சொல்லுவாங்க. Yes, 80. Okay. Next, where Plato believes about education democratic. So where Plato's beliefs about education democratic. பிளாட்டோவுடைய நம்பிக்கை வந்துட்டு எஜுகேஷன் டெமோக்ராட்டிக் பொறுத்து இருந்ததா இல்லையா? அது எங்க இருக்குன்னு பாருங்க. இருந்ததுன்னா எஸ்ன்னு சொல்லுங்க. எஸ் ஆர் நோ டைப் கொஸ்டின் மாதிரி. சரியா? ஸோ நெக்ஸ்ட் ஆப்போசிட் இம்ப்ளிசிட் அங்க என்ன மீன் பண்ணுது அப்படின்றத நம்ம சொல்லணும். ஸோ இன்டைரக்ட் அதுதான் வந்துட்டு மீனிங். சரிங்களா? இம்ப்ளிசிட்டுக்கு வந்துட்டு இன்டைரக்ட்ன்றத மீனிங். அன்ஸ்போக்கன் அது வந்துட்டு நம்மளுக்கு ஆப்போசிட் வரணும். இன்டைரக்ட் அன்ஸ்போக்கன் எல்லாம் நெகட்டிவ் வேர்டு. ஸோ அன்வாய்ஸ்டு நெகட்டிவ் வேர்ட், வேர்ட்லெஸ் நெகட்டிவ் வேர்ட், தட் இஸ் வாய்ஸ்டு குரல் கொடுக்கறது. ஸோ டைரக்டா பேசுறது. அப்போ வந்துட்டு வாய்ஸ்டு நம்மளுக்கு தேவை ஆப்போசிட் தான். எஸ், தட் இஸ் வாய்ஸ்டு. நெக்ஸ்ட் சிமிலர் மீனிங் ஃபார் ஹோலிஸ்டிக். ஹோலிஸ்டிக் மீன்ஸ் விரிவான அப்படின்றத அர்த்தம். சரிங்களா? ஸோ ஸ்ட்ராங்கு, டஃப், ஸ்டடி மீன்ஸ் ஸ்ட்ராங், தட் இஸ் காம்ப்ரிஹென்சிவ். நம்மளுக்கு தேவை மீனிங் தான். இங்க ஆன்சர் இஸ் காம்ப்ரிஹென்சிவ். எஸ், ரிமைனிங் நம்மளுக்கு எது? 78 79 பார்க்கணும். எஸ், 78 and 79. இப்போ 78 பார்ப்போம். So what is the difference between the approach of Socrates and Aristotle? Socrates. Aristotle considered human nature, habit and reason to be equally important force to be cultivated in education. The
ultimate aim of which should be to produce good and virtuous citizens. He proposed that teachers lead their students. He proposed that teachers lead their students systematically and repetition be used as a key tool to develop good habits. Repetitions டீச்சர் வந்து தான் ஸ்டூடெண்ட்ஸை சிஸ்டமேட்டிக்காக கொண்டு போகிறாங்க. அது மட்டும் இல்லை, அவங்க வந்து ரெப்படேஷன், அவங்களோட ரெப்படேஷன் பி யூஸ்டு ஆஸ் அ கீ டூல். ரெப்படேஷன் பி யூஸ்ட் ஆஸ் அ கீ டூல் டு டெவலப் குட் ஹேபிட்ஸ். ஸோ அது மாதிரி இல்லை, அதாவது அரிஸ்டாட்டில் மாதிரி இல்லை. சாக்ரட்டிஸ் பார்த்தீங்கன்னா, சாக்ரட்டிஸ் எம்ஃபசைஸ் ஆன் கொஷனிங் ஹிஸ் லிசனர்ஸ். ஸோ லிசனர்ஸ் வந்து கொஷின் பண்ணுறதுல அதை வந்துட்டு பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்றாரு, வலியுறுத்துறாரு அப்படின்றத சொல்றாங்க. ஸோ எம்ஃபசைஸ் ஆன் கொஷனிங் ஹிஸ் லிசனர்ஸ் டு பிரிங் அவுட் தேர் ஓன் ஐடியாஸ். எஸ், இங்க இருக்கான்னு பாருங்க. Aristotle felt that the need for repetition to develop good habits in students. Yes, that is discussed. So first point இருக்கு. நம்மளுக்கு 1 and 2, 2 and 3 எதனா இருக்கா? கிடையாது. அடுத்தது, Socrates felt that students need to be constantly questioned. Yes, student felt that constantly questioned. So question பண்ணணும் அப்படின்றத சொல்றாங்க Socrates. So that is discussed. So first option 79. 79 என்ன சொல்றாங்க? Why do educationalists consider philosophy a weak and woolly field? அப்படின்றத கேட்குறாங்க. ஸோ எஜுகேஷ்னலிஸ்ட் வந்துட்டு ஃபிலாசபியை வீக் அண்ட் உல்லி அப்படின்றத கன்சிடர் பண்ணுறாங்க. ஏன் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ வீக் அண்ட் உல்லி அது எங்கே இருக்குது? இன்கேஸ் அதுக்கு வந்துட்டு மீனிங் தெரிலனா நம்ம டைரெக்டாக போயிட்டு adjacent லைன்ஸை பார்த்து ஆன்சர் பண்ணிடலாம். மெனி எஜுகேஷ்னலிஸ்ட் கன்சிடர் இட் அ வீக் அண்ட் உல்லி too far removed from the practical application of the real world to be used. ஸோ அது வந்து தியரட்டிக்கலாக இல்லாமல் நம்மளுக்கு ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷனுக்கு வந்துட்டு ஒத்து வராது அப்படின்றத சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷனுக்கு இது ஒத்து வராதுன்றத மெனி எஜுகேஷனலிஸ்ட் கன்சிடர் பண்ணுறாங்க. இட் இஸ் நாட் ப்ராக்டிக்கலி அப்ளிகபிள். எஸ், இட்ஸ் தியரட்டிக்கல் கான்செப்ட்ஸ் ஆர் ஈஸி அண்டர்ஸ்டாண்ட். நோ, ப்ராக்டிக்கலாக ஒத்து வராதுன்றது தான் வீக் அண்ட் உள்ளின்றது மீன் பண்ணுது. ஸோ த ஆன்சர் இஸ் 1. It is not practically applicable. So இன்னும் remaining ஒரு question இருக்கு இல்லையா? So yes or no type question ஒன்று பார்த்தோமே. Yes. Where Plato's beliefs about education democratic. So பிளாட்டோவோட பிலீவ்ஸ், நம்பிக்கை, எஜுகேஷன் டெமோக்ரட்ஸ் இருக்கா அப்படின்றத கேட்குறாங்க. ஸோ அதை பற்றி இருக்குன்னா எஸ்ன்னு கொடுக்கணும், இல்லைன்னா வந்து வேற எதனா பாயிண்ட் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்களா அப்படின்றது. பிலீவ்ஸ் எங்கனா இருக்கா? Plato believe. Yes, he believed that. ஹீன்றது யார்? அதுக்கு முன்னாடி ஹீன்றது பிளாட்டோ பேசியிருந்தாங்கன்னா ஹீன்றது பிளாட்டோ தான். ஸோ வேர் இஸ் இட்? Plato is the earliest important educational thinker. ஸோ இங்கே சொல்லியாச்சு. ஸோ எஜுகேஷனல் திங்கராக இருக்கிறாரு, அதனால அவர் வந்துட்டு எஜுகேஷன் டெமோக்ரேட்ல கண்டிப்பாக அவருக்கு பிலீஃப் இருக்கும். ஸோ he believedன்றது பிளாட்டோ தான் குறிக்குது. He believed that education should be holistic. Yes, holistic. So விரிவானது, comprehensive அப்படின்றது சொல்றாங்க. Including fact, skill, physical discipline, music and art. Yes, he believed that talent and intelligence is not distributed. Yes, that is belief in education democrat. Yes, it is there. So the answer is 2. So that's all. So that's all about this paper. ஸோ இந்த செஷன் அவ்வளோதான். இது மாதிரி நிறைய கொஷின்ஸ் பார்க்க கீப் வாட்சிங் ஸ்ரீதர் சிசி தமிழ். தேங்க்யூ.